சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சாக்கடை ஸ்மெல்லு, அவருடைய கழிவுகளையே அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்மெல்லெல்லாம் அவர்களுக்கு மிக கொடிய நரக வேதனையாக இருக்கும். சிலருக்கு ஸ்மெல்லே தெரியாது. சிலருக்கு பூக்களுடைய ஸ்மெல்லை கூட அவர்கள் சகித்து கொள்ள முடியாது. சிலருக்கு மல வாடை எந்த நேரமும் வீசும், அது நரக வேதனையாக அவர்களுக்கு இருக்கும். சிலருக்கு சிறுநீர் வாடை, துர்நாற்றம், ஒரு அழுகிய முட்டையுடைய வாடை, இப்படி அழுகிய காய்கறிகளுடைய வாடை, இப்படி எண்ணற்ற கெட்டுப்போன ஸ்மெல் அவர்களுக்கு கொடிய அனுபவமாக இருக்கும். எந்த நேரமும் தனது இந்த கெட்டுப்போன ஸ்மெல்லை பக்கத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து விடுவார்களோ என்று பரிதவிப்பார்கள். அதை அவர் தெரிந்து கொண்டாரோ அதனால்தான் விலகி செல்கிறாரோ என்று இவரே மன குமுறலுக்கு உள்ளாவார். இப்படி உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும். இதற்கெல்லாம் நவீன மருத்துவத்தில் தீர்வு கிடையாது. ஒரு ஸ்மெல்லே தெரியல அப்படின்னு சொன்னால் அதற்கும் தீர்வு கிடையாது. அதே நேரத்தில் தனது கழிவுகளையே ஒருவர் அந்த தன்னுடைய வியர்வை துர்நாற்றம் வீசும். தன்னுடைய எல்லா கழிவுகளும், அது சளியாக இருக்கலாம், அது மலமாக இருக்கலாம், சிறுநீராக இருக்கலாம், அது விந்தாக இருக்கலாம், அவருடைய உடல் கழிவுகள், கழிவு வெளியேற்றம் மாதவிலக்காக இருக்கலாம், அதனுடைய துர்நாற்றத்தை அவர்களாலேயே சகித்து கொள்ள முடியாது. அடுத்தவங்களால் சகித்து கொள்ள முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தனது கழிவையே தன்னாலேயே சகித்து கொள்ள முடியாது. தன் மூக்குக்கு முன்னால் எந்த நேரமும் கெட்டுப்போன ஸ்மெல் இருப்பதாக அந்த உணர்வு எல்லாம் இருந்தால் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். இதற்கு அற்புதமான தீர்வுகள் இருக்கிறது, குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவத்தில்.